செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மார்ச் 3 ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்ச் 9 சனிக்கிழமை வரையிலான தினசரி விசேஷங்களை பற்றியும் பஞ்சாங்க விசேஷங்களை பற்றியும் நல்ல நாட்களை பற்றியும் பார்ப்போம். இன்றைய தினம் சோபகிருத் வருஷம் மாசி மாதம் 20ஆம் தேதி மார்ச் 3/3/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் சப்தமி திதி. இன்றைய சப்தமி திதி காலை 8:45 வரை இருக்கிறது. அதன் பிறகு அஷ்டமி திதி. அதாவது இன்றைய தினம் காலை 8:45 பிறகு அஷ்டமி திதி வருகிறது. அனுஷம் நட்சத்திரம் பகல் 3:55 வரை அனுஷம் நட்சத்திரம். அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். ஹர்ஷண நாம் யுகம் பவகரணம் நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. அனுஷமும் கேட்டையும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும் போது மரணயுகம் ஆக வேண்டிய தினம் நாள் முழுதுமாக 60 நாளிகை மரணயுகமாக இருக்கிறது. இன்றைய தினம் முடிந்தவரை சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். இன்றைய தினம் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் அஷ்டகா என்று போடப்பட்டிருக்கும். அஷ்டகா என்றால் அஷ்டக சிராதம் என்று சொல்லக்கூடிய சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. ஆக இன்றைய தினம் தில ஹோமங்கள் தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். இந்த அஷ்டமிக்கு, இன்றைய தினம் நடக்கின்ற அஷ்டமிக்கு காலாஷ்டமி, கருப்பு அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி என்று கூறுவார்கள். பொதுவாக காலாஷ்டமி என்று சொல்லக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமியிலே சிவபெருமானை வணங்குவதற்கும் கிருஷ்ண பகவானை வணங்குவதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. வளர்பிறை அஷ்டம் என்பது துர்க்கையம்மனை வழிபாடு செய்வதற்கும், தேய்பிறை அஷ்டம் என்பது கிருஷ்ண பகவானையும் சிவபெருமானையும் வணங்குவதற்கு ஏற்ற அஷ்டமி என்று கூறுவார்கள். ஆக அந்த வகையில் பார்த்தால் இன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு, கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற அஷ்டமியாக இருக்கிறது. ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் சிவபெருமானுடைய ஒரு பெயர் இருக்கிறது. இன்றைய தேய்பிரை அஷ்டமிக்கு மகேஸ்வர அஷ்டமி என்று கூறுவார்கள். அதாவது சிவபெருமானுடைய பெயர் மகேஸ்வரன். அந்த அஷ்டமி மகேஸ்வர அஷ்டமி என்று இன்றைய தினத்திற்கு பொருள். இன்றைய தினத்தில் தட்சிணாமூர்த்தி இருக்கின்ற சந்நிதிக்கு சென்று பசும்பாலால் செய்யப்பட்ட பாயாசத்தை நைவேத்தியம் செய்ய வேண்டும். அது அந்த கோயிலில் இருக்கின்ற மடப்பள்ளியில் முன்னமே சொல்லி அதற்கு நைவேத்தியம் செய்து கொள்ளலாம். நைவேத்தியம் செய்து அந்த பசும்பாலை நாமும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் கொடுத்தால் மாணவர்கள் நல்ல கல்வி அறிவை பெறுவார்கள். தட்சிணாமூர்த்தியுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து, மகேஸ்வரனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து மாணவர்கள் நல்ல மதிப்பை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள், நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நினைத்த கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள், மேலும் நினைத்த காரியங்கள் கைகூட பெறுவார்கள். மேலும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல புத்திசாலித்தனம் கிடைத்து நல்ல தொழில் வளர்ச்சியும் ஏற்படும். ஆக மகேஸ்வராஷ்டமியான இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானுடைய அம்சமான தட்சிணாமூர்த்தியை வணங்குவது மிகவும் சிறப்பானது. மேலும் கிருஷ்ண பகவானை இன்றைய தினம் வழிபாடு செய்வதும் சிறப்பானது. இன்றைய தினம் கிருஷ்ண பகவானுக்கு கூட பால் பாயாசம் நைவேத்தியம் செய்து சாப்பிடலாம். மகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு இன்றைய தினம் அவசியம் பால் பாயாசம் நைவேத்தியம் செய்து சாப்பிடுவது நம்முடைய வளர்ச்சிக்கும், நம் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கும், கல்வி வளர்ச்சிக்கும், தொழில் வளர்ச்சிக்கும் மிக உகந்தது. அது அடுத்து இன்றைய தினம் பானு சப்தமி என்று கூறுவார்கள். இன்றைய தினம் சூரிய உதயத்தில் சப்தமி ஞாயிற்றுக்கிழமையுடன் கூடுகிறது. பானு சப்தமி என்று கூறுவார்கள். பானு சப்தமி என்று போடப்பட்ட இன்றைய தினத்திலே நீங்கள் எந்த பூஜைகள் செய்தாலும் ஜபம் செய்தாலும் 1க்கு 10 மடங்கு நல்ல பலன்களையும் நல்ல சக்தியையும் கொடுக்கக்கூடியது. இன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். தெய்வ காரியங்கள் அனைத்தும் தடையின்றி செய்யலாம். சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். முக்கியமாக இன்றைய தினம் தூரதேச பிரயாணங்களை தவிர்க்கப்பட வேண்டும். அவசியம் இன்றைய தினம் தூரதேச பிரயாணம் செய்வதாக இருந்தால் சூரியன் உதயமாவதற்கு முன்பாக கிளம்ப வேண்டும். அல்லது மாலை 4 மணி முதல் 4:30 மணி வரை அரை மணி நேரத்தில் கிளம்பலாம். தோல்விகளை ஏற்படுத்தாது. அதற்கு முன்பாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து திங்கட்கிழமை சோபகிருத் வருஷம் மாசி மாதம் 21ஆம் தேதி மார்ச் 4/3/2024 திங்கட்கிழமை.
திங்கட்கிழமை என்று அஷ்டமி திதி, காலை 8:49 வரை அஷ்டமி திதி, அதன் பிறகு நவமி திதி. திங்கட்கிழமை கேட்டை நட்சத்திரம், மாலை 4:21 வரை கேட்டை நட்சத்திரம், அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். வஜ்ரம் நாம் யோகம், கௌளவகரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. கேட்டையும் மூலமும் திங்கட்கிழமையும் சேரும்போது சித்தியோகம். ஆகவே திங்கட்கிழமை நாள் முழுவதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் தங்க வெள்ளி விலைகள் முந்தின நாளை விட ஓரளவு ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அன்றைய தினம் அன்வஷ்டகா என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்வஷ்டகா என்றால் சிராத்தங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக போற்றப்படுகிறது. அன்றைய நவமிக்கு ராமதசா நவமி என்று கூறுவார்கள். ராமதாசர்களை வீட்டிற்கு வரவழைத்து விருந்து வைத்து ராம பஜனை செய்து சாப்பிட வேண்டும். அவ்வாறு செய்தால் பித்ரு தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் ராமதாசர்களை, அதாவது ராமநாமம் ஜீவிப்பவர்களை வீட்டிற்கு வரவழைத்து அவருடன் சேர்ந்து ராம ஜபம் செய்து உணவு அருந்தினால் பித்ரு தோஷங்கள் விலகும். மேலும் திலஹோமம் செய்த அந்த நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். அந்த அஷ்டமி நவமி என்பது திங்கட்கிழமை வருகின்ற நவமி காலை 8:49 பிறகு வருகிறது. அந்த நவமி மிகவும் சிறப்பானது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, சோபகிருது வருஷம், மாசி மாதம் 22ஆம் தேதி, மார்ச் 5/3/2024 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை நவமி திதி, காலை 8:04 வரை நவமி திதி, அதன் பிறகு தசமி திதி. செவ்வாய்க்கிழமை மூலம் நட்சத்திரம், பகல் 3:59 வரை மூலம் நட்சத்திரம், அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். சித்தி என்று சொல்லக்கூடிய வெற்றியை தரக்கூடிய நாம் யோகம், கரசை கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமையும் மூலம் நட்சத்திரம் சேரும்போது அமிர்த யோகம், செவ்வாய்க்கிழமையும் பூராடம் சேரும்போது சித்தி யோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தி யோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சிராத்தங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, உங்கள் உடலில் எந்த நோய்கள் இருந்தாலும் அந்த நோய்களுக்கான சிகிச்சைகள் செய்வதற்கு, முக்கியமாக ஆப்ரேஷன் போன்ற காரியங்களை செய்வதற்கு செவ்வாய்க்கிழமை நவமி முடிந்த பிறகு காலை 8:04 பிறகு ஆப்ரேஷன் போன்ற அனைத்து காரியங்கள் செய்வதற்கு மிக உத்தமமான தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் விதிபாத சிராத்தம், சிராத்தங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, முன்னோர்கள் விட்டு செய்த கடமைகளை செய்வதற்கு, சில ஹோமங்கள், சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் வாஸ்து, அதாவது செவ்வாய்க்கிழமை வாஸ்து. அந்த வாஸ்து நேரம் பகல் 10:39 முதல் 11:15 வரை இருக்கிறது. இந்த வாஸ்து நேரம் என்பது செவ்வாய்க்கிழமை பகல் 10:39 பிறகு 11:15 வரை. இந்த வாஸ்து நேரத்தில் வாஸ்து பூஜைகள் செய்யலாம், தோஷங்கள் இல்லை. பொதுவாக வாஸ்து நேரத்துக்கு செவ்வாய்க்கிழமை என்ற தோஷம் என்பது கிடையாது. மேலும் மூலம் நட்சத்திரம் அமிர்த யோகமாக இருப்பதனால் அன்றைய தினம் வாஸ்து பூஜைகள் தாராளமாக செய்யலாம். அந்த நட்சத்திரம் உங்களுக்கு தாராபலன் இருந்தால் மட்டுமே அன்றைய தினம் செய்வது மிகவும் சிறப்பானது. உங்கள் நட்சத்திரத்துக்கு அன்றைய தினம் தாராபலன் இல்லாவிட்டால் வேறு நாட்களிலே நீங்கள் செய்யலாம். வாஸ்து நாட்களாக இருந்தாலும் அது அனைவருக்கும் பொதுவான வாஸ்து நாள். அது நட்சத்திரத்துக்கு உங்கள் நட்சத்திரம் நன்றாக இருந்தால் மட்டுமே செய்யப்பட வேண்டும். அடுத்து புதன்கிழமை, சோபகிருது வருஷம், மாசி மாதம் 23ஆம் தேதி, மார்ச் 6/3/2024 புதன்கிழமை. புதன்கிழமை சூரிய உதயம் முதல் மறுநாள் சூரிய உதயத்திற்குள் 3 திதிகள் கூடுகிறது. புதன்கிழமை காலை 6:31 வரை தசமி திதி. அதன் பிறகு மறுநாள் விடியற்காலை 4:14 வரை ஏகாதசி திதி. அதன் பிறகு துவாதசி திதி என்று 3 திதிகள் கூடுகிறது. அன்றைய தினம் பூராடம் நட்சத்திரம். அன்றைய பூராடம் நட்சத்திரம் பகல் 2:52 வரை. அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். அன்றைய தினம் விதிபாத சிராத்தம், பத்திரை கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. பூராடம் நட்சத்திரமும் உத்திராடம் நட்சத்திரமும் புதன்கிழமை சேரும் போது அமிர்த யோகம். ஆகிய புதன்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளிகை அமிர்த யோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் கணிதம் பயில்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினத்தில் கணிதம் பயில ஆரம்பித்தால் கணிதம் நன்றாக நம் மனதில் ஏறும். அதன் மூலமாக கணித பாடத்தில் நல்ல மதிப்பெண்கள் நமக்கு கிடைக்கும். கணிதம் பயில்வதற்கு மிக உத்தமமான தினம் வருகின்ற புதன்கிழமை. அன்றைய தினம் விவசாயத்திற்கு தேவையான மாடுகள் வாங்குவதற்கும் ஏற்ற தினம். உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கும் இந்த புதன்கிழமை மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் அவமாகம் என்று கூட இருக்கும். அவமாகம் என்றால்
தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினத்திலே தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பேர் இருக்கிறது. அன்றைய ஏகாதசிக்கு சட்டிலா ஏகாதசி என்று கூறுவார்கள். சட் என்றால் 6, திலம் என்றால் கருப்பியல். 6 வகையாக கருப்பியலை அன்றைய தினம் உபயோகிக்க வேண்டும். அவ்வாறு உபயோகித்தால் எல்லா விதமான பாபங்களும் நசியும், பித்ருக்களுடைய சாபங்கள் தீரும். பித்ரு தோஷங்கள் இருந்தால் அந்த பித்ரு தோஷங்கள் விலகும். மேலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படுத்தி கொடுத்து யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பித்ரு சாபம், முன்னோர்கள் சாபம் ஆகிய சாபங்கள் எல்லாம் விலகும். அதற்காக அந்த சத்திலா ஏகாதசி என்று 6 வகையாக அன்றைய தினம் எள்ளை பயன்படுத்த வேண்டும். முதலாவதாக எள்ளை நன்றாக அரைத்து உடல் முழுவதுமாக பூசிக்கொள்ள வேண்டும். அது ஒன்று. அவ்வாறு இந்த பூசுவது என்பது காலை நேரத்தில் நீங்கள் பூசிக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக எள் கலந்த நீரிலே நீங்கள் ஸ்நானம் செய்ய வேண்டும். அதாவது எள் கலந்த நீரால் நீங்கள் குளிக்க வேண்டும். மூன்றாவது, காயத்ரி மந்திரத்தால் திலஹோமம் செய்ய வேண்டும். திலஹோமம் என்றால் காயத்ரி மந்திரத்தால் திலஹோமங்கள் செய்வது என்பது உங்கள் வீட்டிற்கு வருகின்ற புரோகிதர்களை வைத்து, அதாவது ஐயர்களை வைத்து, புரோகிதர்களை வைத்து இந்த ஹோமங்கள் செய்யலாம். காயத்ரி மந்திரத்தால் திலஹோமங்கள் செய்வது அன்றைய தினம் பாவங்களை போக்கும். எப்படிப்பட்ட தோஷங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் எல்லாம் விலகும். மேலும் அன்றைய தினம் ஹோமம் முடித்த பிறகு தர்ப்பணம் செய்ய வேண்டும். அந்த தர்ப்பணம் என்பது தேவரிஷி, காண்டரிஷி, பித்ரு ரிஷி என்று 3 தர்ப்பணங்கள் செய்யப்பட வேண்டும். அதுவும் வருகின்ற புரோகிதர்களுக்கு தெரியும். எவ்வாறு ஆவணி அவிட்டம் என்று அந்த 3 தர்ப்பணங்கள் செய்கிறோமோ அதே போலவே அன்றைய தினம் கூட ஜலத்தினால், தூய்மையான ஜலத்தினால் தேவ தர்ப்பணம், ரிஷி தர்ப்பணம், பித்ரு தர்ப்பணம் என்று சொல்லக்கூடிய 3 தர்ப்பணங்கள் செய்யப்பட வேண்டும். அதன் பிறகு வந்திருக்கின்ற புரோகிதருக்கு ஒரு தாமிரத்தட்டு புதிதாக வாங்கி அந்த தாமிரத்தட்டு நிறைய எள் வைத்து, கருப்பு எள்ளை வைத்து, அதன் மேல் தட்சிணை வைத்து, வெற்றிலைப்பாக்கு தட்சிணை புஷ்பம் வைத்து 5வதாக அவருக்கு கொடுக்க வேண்டும். அது 5வதான முறை. 6வதாக தில அன்ன போஜனம், அதாவது எள்ளினால் செய்யப்பட்ட சாதத்தை நீங்கள் பெருமாளுக்கு படையல் செய்து அதன் பிறகு அந்த சாதத்தை நாம் சாப்பிடலாம். பெருமாளுக்கோ அல்லது வீட்டில் இருக்கிற எந்த விக்கிரகம் நீங்கள் யாரை வழிபடுகிறீர்களோ அவர்களுக்கு வழிபாடு செய்துவிட்டு அதை நாம் போஜனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்தால் சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும். எப்படிப்பட்ட தோஷங்களும் விலகி நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தில ஹோமம் என்பது அன்றைய தினம் செய்யப்பட வேண்டும். பொதுவாக திலஹோமத்தில் 2 வகை இருக்கிறது. சாரதா திலஹோமம் என்று ஒரு வகை, இன்னொன்று காயத்ரி திலஹோமம் என்பது அன்றைய தினம் செய்யக்கூடிய அந்த திலஹோம் காயத்ரி திலஹோம். அது முன்னோர்களை முன்னிட்டு அல்ல, காயத்ரி தேவியை முன்னிட்டு, மேலும் அன்றைய தினத்தில் தேவதைகளை முன்னிட்டு செய்யக்கூடிய அந்த திலஹோமம் அன்றைய தினம் செய்யப்பட வேண்டும். அது வித்தியாசம் தெரியாமல் பித்ரு தேவதைக்கும் அன்றைய தினம் செய்வார்கள். அது அல்ல, இது காயத்ரி தேவதைக்காக செய்யக்கூடிய திலஹோமம் இந்த காயத்ரி திலஹோமம் என்று கூறுவார்கள். அவ்வாறு இந்த 6 வகையில் நீங்கள் எள்ளை அன்றைய தினம் பயன்படுத்தினால் உங்கள் ஜாதகத்தில் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அத்தனை தோஷங்களும் விலகி நமக்கு நற்கதி கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எல்லா வகையிலும் நமக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வியாழக்கிழமை, சோபகிருது வருஷம் மாசி மாதம் 24ஆம் தேதி, மார்ச் 7/3/2024 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை துவாதசி திதி. அன்றைய துவாதசி திதி இரவு 1:20 வரை இருக்கிறது. அதன் பிறகு திரையோதசி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம். பகல் 1:03 வரை உத்திராடம் நட்சத்திரம். அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். வரியான் நாம் யோகம், அதன் பிறகு பரிகம் நாம் யோகம், கௌளவக்கரணம் நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. உத்திராடமும் திருவோணமும் வியாழக்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆக வியாழக்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் தில துவாதசி. அன்றைய தினம் கூட எள் கலந்த உணவை பெருமாளுக்கு படைத்து நாம் சாப்பிட வேண்டும். அவ்வாறு சாப்பிடுவது தில துவாதசி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் பெருமாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. துவாதசிக்கான கடவுள் பெருமாள். அன்றைய தினம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சிரவண விரதம், திருவோணத்திற்கான விரதம் இருந்து அன்றைய தினம் பெருமாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் காஞ்சி ஜெகத்குரு ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி தினம். அன்றைய தினம்
காஞ்சி மடத்திற்கு சென்று அவரை ஆசீர்வாதம் பெறுவது நல்லது. தனிய நாள் அன்றைய தினம் ஹரிவாசனம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ஹரிவாசனம் காலை 9:30 வருகிறது. அன்றைய தினம் துவாதசி என்று ஹரிவாசனம் என்று சொல்லக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்வதற்கு, தீபாராதனை காட்டுவதற்கு மிக உத்தமான நேரம் காலை 9:30 வரை. 9:30 அந்த சரியாக 9:30 அன்றைய தினம் பெருமாளுக்கு தீபாராதனையை காண்பித்து தில பூஜைகள், அதாவது திலத்தினால் எல் சாதத்தை அன்னமாக வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்து அதன் பிறகு நாம் சாப்பிட வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் விலகி நமக்கு பரிபூர்ண நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வெள்ளிக்கிழமை சோபகிருது வருஷம் மாசி மாதம் 25ஆம் தேதி மார்ச் 8/3/2024 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று திரையோதசி திதி. அன்ற திரையோதசி திதி இரவு 9:58 வரை இருக்கிறது. அதன் பிறகு சௌர்தசி திதி வருகிறது. இன்றைய தினம் திருவோணம் நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் பகல் 10:41 வரை. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் வருகிறது. சிவம் நாம் யோகம், கரசை கரணம், நேத்திரம் 0, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. திருவோணம் வெள்ளிக்கிழமை சேரும் போது மரண யோகம், அவிட்டமும் வெள்ளிக்கிழமை சேரும் போது சித்தி யோகம். ஆகவே வெள்ளிக்கிழமை என்று பகல் 10:41 வரை மரண யோகம், அதன் பிறகு சித்தி யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் பிரதோஷம். பிரதோஷம் என்றால் அன்றைய தினம் பிரதோஷ காலம் என்ற மாலை நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. வெள்ளிக்கிழமை பிரதோஷம் அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்தால் இழந்த செல்வங்கள் நமக்கு கிடைக்கும். அன்றைய தினம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சிரவண விரதம், திருவோணத்திற்கான விரதம் இருந்து காலை நேரத்தில் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு முக்கியமாக ஹயகிரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் காலை நேரத்தில் லட்சுமி ஹயகிரவரை வழிபாடு செய்தால் இழந்த செல்வங்கள் கிடைக்கும். அவருக்காக ஏலக்காய் மாலை போடலாம். அதன் பிறகு பருப்பு பாயாசம் செய்து நாம் சாப்பிட வேண்டும். அவ்வாறு சாப்பிட்டால் நிச்சயமாக கல்வி அறிவு மேம்படும். மேலும் அன்றைய தினம் மகா சிவராத்திரி, வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்று இரவு முழுவதுமாக சௌர்தசி திதி இருப்பதனால் அன்றைய தினம் மகா சிவராத்திரி சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிகவும் ஏற்ற தினம். அன்றைய தினம் நாள் முழுவதும் விரதம் இருந்து, இரவு முழுவதுமாக விரதம் இருந்து, சூரியன் அஸ்தமனத்த பிறகு உடல் முழுவதுமாக நீங்கள் விபூதியை பூசிக்கொண்டு ருத்ராட்ச மாலையை அணிந்து கொண்டு சிவ பூஜை செய்ய வேண்டும். சிவபெருமானுக்கு பில்வ அஷ்டோத்தரத்தினால் பில்வ அர்ச்சனை செய்ய வேண்டும். 4 ஜாமங்களிலும் சிவ பூஜை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட பாபங்கள் இருந்தாலும் விலகி நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மகா சிவராத்திரி என்பது 54 வகையான தோஷங்களையும் பாவங்களையும் போக்கக்கூடியது. பிரம்மஹத்தி போன்ற அனைத்து பாவங்களிலிருந்து விடுபடுவதற்காக மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை இரவு முழுவதும் கண்பிடித்து நீங்கள் ஜபம் செய்து அன்றைய தினம் ருத்ரம் கூட படிக்கலாம், ருத்ரம் சமகம் கூட படிக்கலாம், அல்லது முடிந்தவரை சிவபெருமானுடைய தேவாரம், திருவாசகம் போன்ற பாடல்களையாவது நாம் படிக்கலாம். அவ்வாறு படித்து 4 ஜாமங்களையும் சிவபூஜை செய்ய வேண்டும். பில்வ அஷ்டோத்திரம், பில்வ இல்லையினால் அஷ்டோத்திரத்தை சொல்லி நாம் பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் எப்படிப்பட்ட பாவங்களிலிருந்தும் விடுபட்டு நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இறுதியில் நமக்கு இந்த உலகத்திலே நாம் இருக்கின்ற வரை எல்லா சுகங்களும் அனுபவித்து இறந்த பிறகு நமக்கு கைலாச பதவி கிடைக்கும் என்று கூறுவார்கள். மகா சிவராத்திரி சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக உத்தமான தினம் வருகின்ற வெள்ளிக்கிழமை. அடுத்து சனிக்கிழமை சோபகிருது வருஷம் மாசி மாதம் 26ஆம் தேதி மார்ச் 9/3/2024 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று சௌர்தசி திதி. அன்றைய சௌர்தசி திதி மாலை 6:18 வரை இருக்கிறது. அதன் பிறகு அமாவாசை திதி. அன்றைய தினம் காலை 7:55 வரை அவிட்டம் நட்சத்திரம். அதன் பிறகு மறுநாள் விடியற்காலை 4:55 வரை சதயம் நட்சத்திரம். அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். சித்தம் நாமயுகம், பத்திரை கரணம், நேத்திரம் 0, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. அவிட்டமும் சனிக்கிழமையும் சேரும்போது சித்தியோகம், சதயமும் சனிக்கிழமையும் சேரும்போது அமிர்த யோகம், பூரட்டாதியும் சனிக்கிழமை சேரும்போது மரணயோகம். ஆகவே அன்றைய தினம் சனிக்கிழமை என்று மறுநாள் விடியற்காலை 4:56 வரை அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அதன் பிறகு மரணயோகம் வருகிறது. அன்றைய தினம் போதாயன அமாவாசை, போதாயன சூத்திரத்தை அனுஷ்டிப்பவர்கள் அன்றைய தினம் அமாவாசை விரதம் இருந்து அன்றைய தினம் அமாவாசைக்கான பூஜைகள் செய்யலாம். பொதுவாக நம்முடைய இந்து தர்ம சாஸ்திரத்திலே
2 சூத்திரங்கள் இருக்கிறது. ஒன்று போதாயன சூத்திரம், மற்றொன்று ஆபஸ்தம்ப சூத்திரம். பொதுவாக பெரும்பாலான மக்கள் ஆபஸ்தம்ப சூத்திரப்படி தான் இந்த அமாவாசையை வழிபாடு செய்வார்கள். அதன்படி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. ஆனால் போதாயன சூத்திரத்தை அனுஷ்டிப்பவர்கள் அவர்கள் சனிக்கிழமை என்று அமாவாசைக்கான விரதம் இருந்து அமாவாசைக்கான பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு சனிக்கிழமை போதாயன சூத்திரப்படி போதாயன அமாவாசை அன்றைய தினம் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் சிறிய திருவடி என்று போடப்பட்டிருக்கும். சிறிய திருவடி என்று போற்றப்படுவோர் ஆஞ்சநேயர். முதலாக ஆஞ்சநேயரை ஸ்ரீராமரை சந்தித்தது, அதாவது ஆஞ்சநேயர் ஸ்ரீராமரை தரிசனம் செய்தது இந்த சனிக்கிழமை என்று சதயம் நட்சத்திரத்திலே. ஆகவே அன்றைய தினம் எல்லா பெருமாள் கோயில்களிலும் ஆஞ்சநேயருடைய வாகனத்திலே பெருமாள் ராமருடைய கோலத்திலே எழுந்தருளுவார்கள். அவரை தரிசனம் செய்வது நட்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பிரிந்த நண்பர்கள் கூடுவார்கள் என்று இருக்கிறது. ஆகவே பிரிந்த நண்பர்கள் கூடுவதற்காக, அதாவது நல்ல நண்பர்களை நாம் தெரியாமல் இழந்து விட்டுமே என்று வருத்தப்படுபவர்கள் பிரிந்த நண்பர்கள் கூட வேண்டும் என்பதற்காக, ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, உங்கள் ஜாதகத்தில் சனி பற்றிய தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்களை விலக வேண்டும் என்பதற்காக, பித்து தோஷம் விலகி ராமருடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயரையும் ஸ்ரீராமரையும் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. முக்கியமாக ஆஞ்சநேயருடைய வாகனத்திலே ஸ்ரீராமரை வழிபாடு செய்வதற்கு சனிக்கிழமை மிக மிக முக்கியமான தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் வழக்கம் போல் சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரிலே இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்னதாசன் தேவஸ்தானத்திலே ஸ்ரீ லக்ஷ்மி ஹயகிரவர் சன்னதிக்கு முன்பாக உட்கார்ந்து மகாசங்கல்பத்துடன் விஷ்ணு சாஸ்நாம பாராயணம், துவாதச நாம பஞ்சரம், பஞ்சாயத ஸ்தோத்திரம், ஆபதுத்தாரண ஸ்தோத்திரம், லக்ஷ்மி அஷ்டோதர சதநாம ஸ்தோத்திரம் ஆகிய ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட்டு இந்த ஸ்தோத்திர பாடத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். எம்முடைய இந்த நிகழ்ச்சி அனைவரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக போடப்பட்டிருக்கிறது. பலர் வார பலன்களை மட்டுமே முக்கியமாக கவனிக்கிறார்கள். ஆனால் அதைவிட இந்த நிகழ்ச்சி என்பது மிகவும் சிறப்பானது. வார பலன்கள் பலரும் சொல்லலாம், ஆனால் இந்த நிகழ்ச்சி ஒரு சிலரால் மட்டுமே சொல்ல முடியும். அடியனுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஆகவே அவசியம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டு ரசித்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஃபார்வேர்டு செய்ய வேண்டும். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது. இவ்வாறு இந்த நிகழ்ச்சியை காண்பவர்களும் இதை சப்ஸ்கிரைப் செய்வர்களும் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படுவோர் புக்குமிழங்கும் அப்பாஞ்சு ஜன்னியும் பல்லாண்டே என்று கூறி அனைவரும் இன்புற்றிருந்து வாழ்க்கையில் எல்லா இன்னல்களும் நீங்கி நன்மைகளை பெற வேண்டும் என்று பெருமாளை வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். தனியாக குரு பயிற்சிக்காக நான் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக குரு பயிற்சிக்காக பதிவுகளை விட்டிருக்கிறேன். அதை அனைவரும் கண்டு ரசிக்க வேண்டும். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லி அதை ஃபார்வேர்டு செய்வது மிகவும் சிறப்பானது. இவ்வாறாக இந்த வாரத்தை விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.